பொய்யும் புரட்டும் திறமைக்கு கேடு. எத்தனை நல்ல மனிதர்களாக நடித்தாலும் அவர்களின் உண்மை இயல்பை காலம் நமக்கு காட்டி கொடுத்துவிடும். கொடுத்தது பெரியது என்றாலும் மறந்துடு, பெற்றது சிறியது என்றாலும் மறவாதிரு. பிறர் மீது அதிக பற்றுக்கொள்வது துன்பத்திற்கு வழிவகுக்கும். கோபத்தில் பொறுமை இழக்காதே, வேகத்தில் வார்த்தை விடாதே, கவலையில் கண்ணீர் விடாதே, பழகியவரை பாதியில் விடாதே, விலகியவரை தேடிச் செல்லாதே. வரவுக்கு மீறிய செலவு ஒரு நாள் வறுமையை கொடுக்கும். ஆடம்பரமான செலவு ஒரு நாள் அவஸ்தைப்பட வைக்கும். திட்டமிடாத செலவு ஒரு நாள் திண்டாட வைக்கும். இப்படியே கடந்து போய்விடுமோ என்பது உணர்வு, இதையும் கடந்து வந்தோம் என்பது சரித்திரம். சிறப்பாக இருப்பதால் ஒருவன் தலைவனாவதில்லை, மற்றவர்களை சிறப்பாக மாற்றுபவனே தலைவனாகிறான். உன்னை ஒதுக்கும் இடத்திலும், உன்னை வெறுக்கும் இடத்திலும், உன் வார்த்தைகள் மதிக்கப்படாத இடத்திலும், உன் செயல்கள் போலி என கூறும் இடத்திலும் நீ யார் என்று யாருக்கும் நிரூபிக்க தேவையில்லை. உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருந்தால் அமைதியுடன் கடந்து செல். இதுவே இவர்களுக்கு மிகப்பெரிய பதிலை தரும். கஷ்ட காலங்களின் போது பிரச்சனைகளிலிருந்து விடுதலை வேண்டும் என்று வேண்டுவதை விட எது நடந்தாலும் அது நல்லதாய் நடக்கட்டும் என்று வேண்டுங்கள். எல்லாம் நல்லபடியாக முடியும். காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் கண்டிப்பாக ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை ஒளித்து வைத்திருக்கும். நேர்மை தவறாமல் வாழ்பவர்களை விட நேரத்திற்கு தகுந்தார் போல வாழ்பவர்களே நிம்மதியாய் வாழ்கிறார்கள். டீ கடை, நகைக்கடையை மலையாளி எடுத்துக்கொண்டான். மளிகை, துணி, எலக்ட்ரிக்கலை மார்வாடி எடுத்துக்கொண்டான். கொத்தனார், ஆசாரி, ஹோட்டலை ஹிந்திக்காரன் எடுத்துக்கொண்டான். ஆனால் தமிழனோ நடிகனையும் கிரிக்கெட்டையும் டாஸ்மார்க்கையும் பிடித்து கொண்டான். நல்லவர்கள் கஷ்டப்பட காரணம் இதுதான். குறுக்கு வழிக்கு செல்ல மனசும் இல்லை, செல்லும் நேர்வழிக்கும் மவுசும் இல்லை. அதிக கோபப்படுபவர் நல்லவராக இருப்பார், இல்லையேல் நல்லா ஏமாற்றப்பட்டவராக இருப்பார். தந்தை வீட்டில் மகன் சாப்பிட்டது போல மகன் வீட்டில் தந்தையால் சாப்பிட முடியாது. தவறேதும் செய்யாமல் தன்மானத்தை சீண்டும் நிலை வந்தால் எவரையும் எங்கேயும் எதிர்த்து நில்லுங்கள், தப்பே இல்லை. என்னதான் நமக்கு நீச்சல் தெரிந்திருந்தாலும் சாக்கடையில் விழுந்துவிட்டால் எழுந்து வர வேண்டுமே தவிர அங்கும் நீச்சல் அடிக்கக்கூடாது. நீ செல்லும் பாதையில் 1000 தடைகள் வரலாம், ஆனால் நீ செல்ல வேண்டிய இடம் மட்டும் மனதில் உறுதியாக இருக்க வேண்டும். வழியை தீர்மானிப்பது அடி அல்ல, அடித்தது யார் என்பதே. உங்களை மிகச் சிறப்பாக முன்னேற்றுவதில் மட்டும் கவனத்தை அதிகப்படுத்துங்கள். மற்றபடி உங்களை யார் என்று நிரூபணம் செய்ய அவசியமில்லை. உங்கள் நற்செயல்களை ஏற்றுக்கொள்ள முடியாதவனே உங்களுக்கு எதிரியாக இருப்பான். பாவத்தில் நிறைய வகைகள் உண்டு. அதில் எத்தனை வகை உள்ளது என்று எனக்கு தெரியாது. ஆனால் பாவத்தில் மிகப்பெரிய பாவம் நம்பிக்கை துரோகம் என்பது மட்டும் எனக்கு தெரியும். வாழ்க்கையில் அடிபட்ட பின்புதான் அனைவரின் உண்மையான முகத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. நமக்கு நல்லது எது என்று நாம் நினைப்பதற்கும் நமக்கு நல்லது எது என்று இறைவன் முடிவு செய்வதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கலாம். ஆகவே நடப்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இறைவனின் கணக்கு என்றும் தவறாகாது. இந்த உலகில் எதையெதையோ தேடி அலையும் மனதிற்கு இறுதியில் தேவைப்படுவது அமைதி மட்டுமே. யாரும் உங்கள் கண்ணீரை பார்ப்பதில்லை, யாரும் உங்கள் கவலைகளை பார்ப்பதில்லை, யாரும் உங்கள் வலிகளை பார்ப்பதில்லை. ஆனால் எல்லோரும் உங்கள் தவறை மட்டும் பார்ப்பார்கள். மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு 2 வழிகள்தான். ஒன்று, சூழ்நிலையை மாற்றுங்கள், இல்லையென்றால் சூழ்நிலைக்கேற்ப நீங்கள் மாறிவிடுங்கள். நமக்கு பின்னால் பேசுபவன் புகழ்ந்தால் என்ன, இகழ்ந்தால் என்ன? ஒவ்வொரு நாளும் விடியும் போது ஒரு எதிர்பார்ப்பு, ஒவ்வொரு நாளும் முடியும் போது ஒரு அனுபவம். உன் ரகசியங்கள் உன்னுள் இருக்கும் வரைதான் நீ பொக்கிஷம். அலட்சியம் என்பது எவ்வளவு பெரிய தவறு என்று இழப்பு ஏற்படும் வரை தெரியாது. உடையை பார்த்து பழகாதே, உள்ளத்தை பார்த்து பழகு. பணத்தை பார்த்து பழகாதே, குணத்தை பார்த்து பழகு. உரிமை உண்டு என எண்ணினாலும் நமக்கு மதிப்பு இல்லை என்று தெரியும் போது அந்த இடத்தில் ஒதுங்கியிருப்பது நன்று.
எத்தனையோ ஆசைகள் வைத்திருந்தேன். ஆனால் இப்போது நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதையே என் ஆசையாக மாற்றிக்கொண்டேன். அன்புள்ள இடத்தில் சிரித்து மறைத்தாலும் உன் கவலைகள் புரிந்துவிடும். அன்பு இல்லை என்றால் நீ அழுது சொன்னாலும் நடிப்பாகவே தெரியும். ஒருவர் காலில் சென்று விழும்பொழுது விழுபவரின் கர்ம வினையில் ஒரு பகுதி ஆசீர்வாதம் செய்பவரிடம் சென்று சேரும். ஆசீர்வாதம் செய்பவர் இறையருள் துணை கொண்டு கர்ம வினைகளை கழிக்க தெரிந்தவராக இருந்தால் தப்பிப்பார். அதை தவிர்த்து எல்லோரும் நம் காலில் விழ வேண்டும் என்று ஆணவ மயக்கத்தில் இருந்தால் வினைகளை சேர்த்து நிச்சயம் துன்பப்படுவார். தொப்புள் கொடி உறவாகிய தாய் தந்தையர் காலிலும் கோவிலில் கொடிமரத்திற்கு கீழ் விழுந்து வணங்குவது மட்டுமே சிறப்பு. தேவையற்ற பகுதிகளை இழக்கின்ற போதுதான் கல்லே சிற்பமாகிறது. உறவுகளை நேசிக்க தெரிந்த அளவுக்கு ஒதுங்கி நிற்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த உலகம் மிகவும் போலியானது. 10 ரூபாய் உனது வருவாய் என்றால் அதற்கு உண்டான வாழ்க்கையை வாழப்பழகு. நிம்மதி உன்னை தேடி வரும். நமக்கு நாமே சுமை. தேவையற்ற சில நினைவுகளை சுமப்பதனால் 1500 கிராம் மூளைக்கும் 300 கிராம் இதயத்திற்கும் இடையே நடக்கும் போராட்டமே வாழ்க்கை. நம் பயம் எதிரிக்கு தைரியம், நம் அமைதி அவனுக்கு குழப்பம். வெயிலில் செருப்பில்லாத பாதமும் வாழ்வில் பொறுப்பில்லாத துணையும் ரொம்பவே வலியை கொடுக்கும். காசு கொடுத்து கடவுளை பார்த்து, கடவுளுக்கும் காசு கொடுத்து கடைசியில் கடவுளிடமே காசு வேண்டுமென கேட்பவன்தான் மனிதன். வாழ்க்கையில் பல பேருக்கு நன்றி சொல், சில பேருக்கு மிகவும் நன்றி சொல். பல பேர் நம் வாழ்க்கையில் பாடம் கற்பிக்க வந்தவர்கள், சில பேர் பாடமாகவே வந்தவர்கள். எல்லாம் கடைசியில் சரியாகிவிடும். அப்படி சரியாகவில்லை என்றால் அது கடைசி அல்ல. அடுத்த நிலையை அடைய முயற்சி செய். அடுத்தவன் நிலையை அடைய முயற்சி செய்யாதே. முறையோடு கிடைக்கும் எதுவும் அளவோடுதான் இருக்கும், ஆனால் மனநெறிவோடு இருக்கும். முடியாது என்று சொல்ல வேண்டிய இடங்களில் முடியாது என்று உடனே சொல்லிவிடுங்கள். இது பல பிரச்சனைகளை ஆரம்பத்திலேயே தீர்த்துவிடும். பெண்கள் எதில் கவனமாக இருக்க வேண்டும்? ஆண்களிடம் மிகவும் கவனம் கொள். பார்வையில் நெருப்பை கொள், முகத்தில் துணிச்சலை கொள், ஆடைகளில் ஒழுக்கம் கொள், உன்னை புகழ்பவர் மீது சந்தேகம் கொள், வார்த்தையில் உண்மையை கொள், உனது பாதுகாப்பு நீயே என மனதில் கொள். சாதனை புரிய ஆசைப்படுபவன் புத்தகங்களுடன் இருப்பான். சாதனை புரிந்தவன் புத்தகத்தில் இருப்பான்.